तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். தீபாவளியில் லட்சுமி நாராயண ராஜயோகம் எந்த ராசிக்கு பணம் கூரையை பிச்சுட்டு கொட்ட போகுது, அதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த லட்சுமி நாராயண ராஜயோகம் அக்டோபர் மாதம் உருவாகுதுங்க. உண்மையில் பார்க்கும்போது லட்சுமி நாராயண ராஜயோகம் இந்த மாதத்தில் 2 ராசிகளில் 2 முறை உருவாகுது. முதல்ல துலா ராசியில் சுக்கிரன் மற்றும் புதன் இணைவு இருக்கும். அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி புதன் துலா ராசிக்குள் நுழைகிறார். சுக்கிரன் ஏற்கனவே இருக்கும் இடத்தில், அதன் காரணமாக லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாகும். இதன் பிறகு விருச்சிக ராசியில் சுக்கிரனும் புதனும் இணைவதால் மீண்டும் இந்த யோகம் உருவாகும். வேத ஜோதிடத்தின்படி லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாவதால் ஒரு நபர் திடீர் நிதி நன்மைகளை பெறுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் லட்சுமி நாராயண ராஜயோகத்தின் மூலம் தீபாவளி அன்று ரிஷபம், சிம்மம், துலாம் உள்ளிட்ட 5 ராசிக்காரவங்க லட்சுமி தேவியின் சிறப்பு பாக்கியத்தை பெற உள்ளனர். செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகும். ஆண்டியாக இருந்தாலும் சரி, அரசனாக்கும் லட்சுமி நாராயண யோகம். இந்த லட்சுமி நாராயண யோகம் புதன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கையால் யோகம் உருவாகும். புதன் புத்திசாலித்தனம், ஞானம் மற்றும் மகிழ்ச்சி ஆகியவற்றை வழங்கும் காரணியாக இருக்குது. அதே நேரத்தில் சுக்கிரன் அழகு மற்றும் ஆடம்பர வாழ்க்கையை வழங்கும் காரணியாக இருக்குது. லட்சுமி நாராயண ராஜயோகம் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராகும் சில சுபயோகங்கள் இருக்குது. லட்சுமி நாராயண யோகம் அத்தகைய சிறப்பு யோகம்தான். கிரகங்கள் அவ்வப்போது ராசி அல்லது நட்சத்திரங்களை மாற்றும் பொழுது சுப மற்றும் அசுப யோகங்கள் உருவாகுது. வேத ஜோதிடத்தின்படி கிரகங்களின் ராசி மாற்றத்தினால் சில சமயங்களில் ராஜயோகம் உருவாகுது. ராஜயோகம் உருவாவதனால் அனைத்து ராசிகளுக்கும் சுப மற்றும் அசுப பலன்கள் காணப்படுகின்றன. வாழ்க்கையில் ஒருவருக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் அருள்பவர் மகாலட்சுமியே ஆகும். செல்வங்களின் தேவதையாக விளங்குபவர் மகாலட்சுமி. அழகு, செல்வம், மகிழ்ச்சி, அன்பு, கருணை, அமைதி ஆகியவற்றின் ஆதாரமும் அவர்தான். திருமகள் என்றும் அலைமகள் என்றும் மலர்மகள் என்றும் மகாலட்சுமி பக்தி பரவசத்தோடு பக்தர்களால் போற்றப்படுகிறார். லட்சுமி என்ற சொல்லுக்கு நிகரில்லாத அழகி என்று பெயர். அழகு பிரதிபலிக்கும் இடங்களிலெல்லாம் திருமகள் காட்சி தருகிறாள். இத்தகைய லட்சுமியை விஷ்ணு தன் இதயத்தில் இடமளித்து சீனிவாசன் என பெயர் பெறுகிறார். நாம் இந்து மதத்தில் மும்மூர்த்திகளின் ஒருவரான விஷ்ணு காக்கும் கடவுளாக அருள் புரிகிறார். உலக உயிர்களின் தாயாக மகாலட்சுமியும் அவரோடு இணைந்திருக்கிறார். மகாலட்சுமியின் ஒவ்வொரு அவதாரத்திலும் மகாலட்சுமி அவருடன் அவதாரம் செய்கிறார். நாராயணன் என்று விஷ்ணு அழைக்கப்படும் போது நாராயணியாகிய
மகாலட்சுமி அவருடன் இணைந்திருக்கிறார். பார்க்கடலில் இருந்து தோன்றிய மகாலட்சுமி தரித்திரத்தை போக்கி தனத்தை அளிக்கும் சக்தி பெற்றவள். இல்லாமை என்ற சொல்லை இல்லாமல் செய்பவள். அதோடு ஒருவருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரணங்களை தருவதும் மகாலட்சுமியே. ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி அதிகம் பலம் பெற்று ஆட்சி உச்சம் போன்ற நிலை பெற்று 9ஆதிபதி ஆட்சியோ உச்சமோ பெற்று கேந்திர திரிகோணங்களில் நிற்கிறது லட்சுமி யோகத்தை தரும். சாதகத்தில் லக்கணத்திற்கு 9ஆதிபதி மற்றும் சுக்கிரன் கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும் ஆட்சி உச்சம் பெற்றாலும் லட்சுமி யோகம் ஏற்படும். செல்வத்தின் அதிபதியான லட்சுமி தேவியை குறிக்கும் சுக்கிரகோளின் வலிமையை கொண்டு இந்த யோகம் விவரிக்கப்படுது. இந்த யோகத்தை ஜனன ஜாதகத்தில் பெற்ற ஒருவன் அனைத்து செல்வங்களையும் பெற்று அரசனுக்கு நிகரான விளங்குவாங்க. நல்ல குணங்கள் உடையவராகவும் அழகாகவும் புகழ் பெற்றவராகவும் இருப்பாங்க. செல்வ நிலையில் உயர்வு தருவராகவும் இருப்பாங்க. பில்கேட்ஸ் அவர்களின் ஜாதகத்தில் லக்கணம் மிதுனமாகி லக்னாதிபதி கன்னியில் உச்சம் பெற்று 9 குடைய சனி உச்சம் பெற்று 5 குடைய சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் பலமான லட்சுமி யோகம் உருவாகியுள்ளதை பாருங்கள். மேலும் தனஸ்தானமான சந்திரன் 10ஆம் இடத்தில் நீர் ராசியில் நிற்கிறதும் மிக சிறப்பான அமைப்பாகும். அது மட்டுமா, லக்னாதிபதி உச்சம் புதன் உச்சம் பெற்று சந்திர கேந்திரத்தில் நின்று பத்திர யோகம் என்னும் பஞ்சமகா புருஷ யோகத்தை ஏற்படுத்தியுள்ளதையும் பார்க்கலாம். மேலும் சூரியன் ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு இணைந்து நீசபங்கம் அடைந்த 6ஆம் இடமும் நீர் ராசியுமான விருச்சகத்தில் ராகு நின்றதும் ஒரு காரணமாகும். மேலும் செவ்வாயும் புதனும் இணைந்து புதன் வீட்டில் நிற்கிறதும் அவருக்கு உலகளவில் பேரும் புகழும் ஏற்பட காரணமாக இருந்தது. எனவே லட்சுமி பூஜை செய்யாவிட்டாலும் லட்சுமி யோகம் ஏற்பட்டு விட்டால் உலக முதல் பணக்காரராக இருப்பதில் ஆச்சரியம் என்ன? சுக்கிரனுடைய அருள் பார்வை குடிசையில் உள்ளவங்களுக்கும் குபேரனாக்கும் என்று சொல்வதும் உண்டு. சுக்கிரனுக்கு அதிபதியான சுக்கராச்சாரியார் வழிபட தலைமை மாங்காடு வெள்ளீஸ்வரர் கோயில். திருமால் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டபோது மண்ணை தடுக்க முயற்சித்த குரு சுக்கராச்சாரியார் முடியாததால் தானே வண்டாக உருவெடுத்து நீர் வார்க்கும் கெண்டலியின் வாயை அடைத்து கொண்டார். திருமால் புல்லால் வாயை குத்த வண்டாக உள்ளே இருந்த சுக்கராச்சாரியருக்கு பார்வை பறிபோனது. பின்னர் உலகையும் திருமால் அளந்தார். தான் பார்வை திரும்ப கிடைக்க திருமாலை தொடர்ந்து சுக்கராச்சாரியார் பிரார்த்தித்து வந்தார். மாங்காடு தளத்தில் தவம் இருக்கும் பார்வதியை பார்க்க ஈசன் அங்கு வருவார். அவரை தரிசித்து இழந்த பார்வையை பெறுவாய் என்று திருமால் கூறினார். அங்கு சிவலிங்கத்தை தினமும் பூஜித்த சுக்கராச்சாரியாருக்கு அங்கு வந்த சிவபெருமான் பார்வை திறனை கொடுத்தார். சுக்கராச்சாரியார் பூஜித்ததால் இறைவனை தமிழில் வெள்ளீஸ்வரர் என்று சமஸ்கிருதத்தில் பார்கேஸ்வரர் என்றும் அழைத்தனர். பார்வை குறைபாடு உள்ளவர்கள் மாங்காடு வெள்ளீஸ்வரரை தரிசித்து பார்வை திறனை பெறுகின்றனர். வெள்ளிக்கிழமையில் அல்லது பரணி பூரம் நட்சத்திரங்களில் சுக்கிரனுக்கு வந்து பரிகார பூஜைகள் செய்யப்படுகின்றன. மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயிலில் அருகே தெற்கு மாட வீதியில் உள்ள வெள்ளீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்றும் வழிபடலாம். அடுத்தது நாம் பார்க்க போகிறத கடகராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் நல்ல பலன்கள் வரும், எதிர்ப்புகள் விலகும், பண வரத்து திருப்தி தருவதாக இருக்கும், புதிய நபர்களின் அறிமுகம் உண்டாகும். சில நேரங்களில் அவசரத்தன்மை ஏற்படலாம். வாகனங்களில் ஓடிட்டு போகும்போது ரொம்ப கவனமாக போனால். தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும். ஆர்டர்கள் கிடைச்சாலும் சரக்குகள் அனுப்புவது தாமதமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும்.
உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக பணிகளை மேற்கொள்வது நல்லது. பதவி உயர்வு, நிலுவையில் உள்ள பணம் வருவது தாமதப்படும். குடும்பத்தில் ஏதேனும் குழப்பம் ஏற்படலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வந்து நீங்கும். உறவினர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. பிள்ளைகளை அனுசரித்து போவது நல்லது. பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். கலைத்துறையினருக்கு மந்தமான காரியங்கள் வேகம் எடுக்கும். அரசியல் துறையினருக்கு சுப செலவுகள் ஏற்படும். மாணவர்களுக்கு சக மாணவர்கள்ட்ட இருந்த மன வருத்தம் நீங்கும். பாடங்கள் படிக்கிறதுல இருந்த தடைகள்லாம் நீங்கி ஆர்வமாக நீங்கள் படிப்பீங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம், அதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களது வார்த்தைக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியாக பொழுதை கழிப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கீழ் உள்ளவங்கள நன்மையெல்லாம் உண்டாகும். தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது விற்பது ஆகியவற்றில் கவனமாக இருக்கணும். பயணங்களின் போது வாகனங்களின் போதும் ரொம்ப எச்சரிக்கையாக போகணும். அடுத்தது பூசத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க. மேலதிகாரிகளால் நன்மை ஏற்படும். காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி பெறுவீங்க. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியது இருக்கும். எதிர்பார்த்த நிதி வசதி கிடைச்சாலும் திட்டமிடுவதை விட கூடுதலாக செலவுலாம் இருக்கும். பணியாளர்களிடம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. அடுத்தது ஆயுளத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியம் நடந்து முடியும். கலைத்துறையினருக்கு கௌரவம் உயரும். விரும்பிய பதவி உயர்வு கிடைக்கும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுதுங்க. கைவிட்டு போன பொருள்கள் மீண்டும் கிடைக்கும். குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கூடும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. குடும்பத்தாருடன் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரலாம். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது பிரித்தியங்கரா தேவியை அர்ச்சனை செய்து வணங்கி வர எல்லா கஷ்டமும் நீங்கும். எதிர்ப்புகள் அகலும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையில் கடினமான உழைப்பும் விடாமுயற்சியும் நிறைந்த மாதம்தான். தொழில் மற்றும் தொழில் வாழ்க்கையை நிர்வகிக்கும் உங்கள் 10வது வீட்டில் உள்ள சுக்கிரன் சனியின் அம்சங்கள். உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் கூடுதல் முயற்சி எடுக்கணுங்க என்பதை குறிக்குது. மூத்தவங்கள்ட்ட இருந்து ஆதரவு குறைவாக இருக்கலாம். மேலும் பணியிட எதிரிகள் கூடுதல் சவால்களை உருவாக்கலாம். உங்கள் வேலையில் கவனம் செலுத்துவது மற்றும் அலுவலக அரசியலில் ஈடுபடுவதை தவிர்ப்பது முக்கியம். சவால்கள் இருந்த போதிலும் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகலாம் சுக்கிரன் என்று அறிவுறுத்துறாரு. வேலை மாற்றங்களை தேடுறவங்க நல்ல விருப்பங்களை காணலாம். ஆனால் எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து நீங்கள் கவனமாக எடை போடுறது அவசியம். மாணவர்களுக்கு உங்கள் 5வது வீட்டில் உள்ள சனி மற்றும் வியாழனின் அம்சங்களில் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு காலத்தை குறிக்குது. ஆனால் விடாமுயற்சியால் மட்டுமே அரசு ஊழியர்கள் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவாங்க. இது தொழில் முன்னேற்றத்திற்கு சாதகமான காலம்தான். அதே சமயம் அக்டோபர் 10ஆம் தேதி புதன் பயிற்சியும், அக்டோபர் 17ஆம் தேதி சூரியன் மகாராஜா துளாராசியில் சஞ்சரிக்கிறார். இதன் பிறகு அவங்களின் பார்வை உங்களது 10வது அதாவது கர்ம வீட்டில் விழும். இதனால் உங்கள் தொழிலில் வரும் பிரச்சனைகள் நீங்கும். 7வது வீட்டில் வியாழன் மற்றும் சனியின் தாக்கங்களால் கலவையான முடிவுகள் தருவதால் வணிகர்கள் குறிப்பிடத்தக்க ஆலோசனைகளை எடுப்பதற்கு முன்னாடி அனுபவமிக்க ஆலோசனையை பெறணும். இந்த காலம் உங்களுக்கு வணிகத்தை விரிவுபடுத்துவதற்கு சாதகமானது. ஆனால் கவனமாக திட்டமிடல் மற்றும் சிந்தனையெல்லாம் உங்களுக்கு வெற்றிலாம் அவசியம் தேவைப்படுது. கவனமாக இருக்கணும் திட்டமிடும் போது. வருமானம் மற்றும் ஆதாயங்களை கட்டுப்படுத்தும் உங்கள் 11வது வீட்டில் வியாழன் இருப்பது அதிகரித்த வருமானம் மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட செலவுகளை குறிக்குது. தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிப்பில் கவனம் செலுத்தி உங்கள் நிதியை திறம்பட நிர்வகிப்பீங்க என்று இந்த கிரக சீரமைப்பு அறிவுறுத்துது. அக்டோபர் 13ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் சஞ்சாரம் செய்வது
நிதி நெருக்கடியை மேலும் தணிக்கும், நிதி வளர்ச்சிக்கான கூடுதல் வாய்ப்புகளை தரும். உங்களது 12ஆம் வீட்டில் செவ்வாயின் அம்சம் இந்த மாதம் வெளிநாட்டு முதலீடுகளுக்கு நிகராக எச்சரிக்கிறது. கிரக தாக்கங்கள் சாதகமாக இருக்கும் வரை வெளிநாட்டு முயற்சிகள் தொடர்பான எந்த ஒரு பெரிய நிதி பொறுப்புகளையும் நிறுத்தி வைக்கிறது நல்லது. இந்த மாதம் தங்கத்தில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற காலமாக இருக்கும். பங்கு சந்தையில் முதலீடு செய்தாலும் நல்ல பலன்கள் தான் கிடைக்க போகுதுங்க. இந்த மாதம் நீங்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வீங்க, புதிய சொத்து வாங்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சவால்களை சந்திக்க நேரிடும். மாதத்தின் முதல் பாதையில் செவ்வாய் உங்களது 6வது வீட்டில் இருக்கிறது சாத்தியமான உடல்நல பிரச்சனையை குறிக்குது. ஏற்கனவே இருக்கும் நிலைமையை நீங்கள் பார்த்து இருந்துக்கணும். வழக்கமான மருத்துவ ஆலோசனைகளை உங்களுக்கு தேவைப்படுதுங்க. ஆரோக்கியமான உணவை சாப்பிட்ணும். உங்களது 5வது வீட்டில் சனி மற்றும் வியாழனின் அம்சங்கள் சாத்தியமான தவறான புரிதல்கள் மற்றும் உங்கள் கூட்டாளியிடமிருந்து விலகி இருப்பதை குறிக்குது. எந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவும், உங்கள் உறவில் நல்லிணக்கத்தை பேணவும், வெளிப்படுத்தவும் நேர்மையானதாகவும் தொடர்பு கொள்வது முக்கியம். அக்டோபர் 13 அன்று விருச்சிக ராசியில் வீனஸ் சஞ்சாரம் செய்வது உங்கள் காதல் வாழ்க்கையை மேம்படுத்தும். உங்கள் துணையுடன் அதிக தரமான நேரத்தை செலவிட உங்களை அனுமதிக்குது. இக்காலம் உங்கள் பிணைப்பை வலுப்படுத்தவும் அழகான நினைவுகளை ஒன்றாக உருவாக்கவும் ஏற்றது. வியாழன் மற்றும் செவ்வாயின் 7ஆம் வீட்டின் அம்சங்களால் திருமண வாழ்க்கையில் கோபம் அதிகரிக்கும். உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தும் தேவையற்ற மோதல்களை தவிர்ப்பது ரொம்ப உங்களுக்கு அவசியமாகுது. மத பயணங்களை திட்டமிடுவது மற்றும் ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உங்கள் திருமண வாழ்க்கையில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் பராமரிக்க உதவும். உங்கள் 2வது வீட்டின் சனியின் அம்சம் குடும்பத்தில் சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். இது சாத்தியமான நீதிமன்ற வழக்குகள் மற்றும் மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். இந்த சவாலான காலகட்டத்தில் ஒற்றுமையாக இருப்பதால், ஒருவருக்கொருவர் ஆதரவளிப்பதால் ரொம்ப உங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது. பரஸ்பர புரிதலும் ஒத்துழைப்பும் இறுதியில் நிலவும். குடும்ப பிரச்சனைகள் படிப்படியாக தீர்க்கப்படும். சவால்கள் இருந்த போதிலும் உங்கள் இளைய உடன்பிறப்புகளின் ஆதரவு வலுவாக இருக்கும். குடும்ப தகராறுகளை தீர்க்கவும் நல்லிணக்கத்தை பேணவும் உதவும். 2வது வீட்டில் வியாழன் இருக்கிறது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் தருது. குடும்பத்தின் பிணைப்புகள் மற்றும் உறவுகள்லாம் பலப்படுத்துங்க. அதாவது சனி தரும் அரிய ராஜயோகம். தீபாவளிக்கு பிற்பாடு பொற்காலம் இந்த ராசிக்கெல்லாம் கிடைக்க போகுது. கர்ம பலனை தரக்கூடிய சனி பகவான் தற்போது கும்பத்தில் ஆட்சி அதிபதியாக சஞ்சரிக்க உள்ளார். சனி பகவான் நவம்பர் 15ஆம் தேதி வக்ர பயிற்சியை நிறைவு செய்கிறார். மீண்டும் நேர்முக பயிற்சியில் ஈடுபட உள்ளார். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் சாஷா யோகம் உருவாகி உள்ளது. அதோடு தீபாவளிக்கு பிற்பாடு நவம்பர் 15ஆம் தேதி தற்போதுள்ள வக்ர பயிற்சியிலிருந்து மீண்டும் நேரான நகர்வில் ஈடுபட உள்ளார். இதன் காரணமாக கர்ம பலனுக்கு அற்புத பலனை அள்ளித்தரக்கூடிய சனி பகவான் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள்? ஜோதிடத்தின்படி நவகிரகங்களில் மிக முக்கியமாக கருதப்படக்கூடிய சனி நம் கர்ம வினைக்கு ஏற்ற வகையில் பலனை தரக்கூடியவர். நவகிரகங்களில் மிக மெதுவாக நகரக்கூடிய சனி பகவான் 2.5 ஆண்டுகள் ஒரு ராசியில் சஞ்சரித்து பின்னர் பயிற்சி அடைவார். இதனிடையே ஒரு முறை அல்லது இருமுறை வக்ர பயிற்சி என்னும் பின்னோக்கி நகரக்கூடிய நிலை இருக்கும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஜூன் 29 முதல் நவம்பர் 15 வரை வக்ர நிலையில் இருக்கும் சனி அதன் பின்னர் நேர்முகமாக நகரத் தொடங்குவார். சனி பகவான் ஒருவரது செயல்களுக்கு ஏற்ற பலனை தருபவர். இந்த சனி பகவான் கும்பம் மற்றும் மகர ராசிகளின் அதிபதியாவார்.
தற்போது சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்பராசியில் பயணித்து வருகிறார். அதுவும் ஜூன் மாதத்தில் இருந்து சனி பகவான் கும்பராசியில் வக்ர நிலையில் பயணித்து வருகிறார். இந்த நிலையில் சனி பகவான் இந்த ஆண்டின் தீபாவளிக்கு பின்னாடி வக்ர நிவர்த்தி அடைந்து பயணிக்க உள்ளார். சனியின் இந்த மாற்றத்தின் தாக்கம் மேஷம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். முக்கியமாக சனி வக்ர நிவர்த்தி அடைவதால் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருப்பதோடு நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு பணக்காரராகும் யோகம் இருக்குது. இப்போது கும்பராசியில் வக்ர நிவர்த்தி அடையும் சனியால் தீபாவளிக்கு பின்னாடி எந்தெந்த ராசிக்காரங்க பணக்காரராகும் வாய்ப்பு இருக்கிறது. இதுவரைக்கும் நாம் பார்த்தது கடகராசியை பற்றி தான் நாம் பார்ப்போம்.